Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஒரு முக்கியமான டாபிக் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா பத்தி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி, நீங்க நம்ம வீட்ல இருக்கிற அந்த பழைய மஞ்சள் குண்டு பல்ப், அதாவது இன்கண்டசென்ட் பல்ப் பார்த்திருப்பீங்க இல்லையா? பார்த்திருக்கேன். ஸ்விட்ச் போட்ட உடனேயே அது கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்க்கு ரொம்ப பிரகாசமா எரிஞ்சிட்டு அப்புறமா அதோட நார்மல் பிரைட்னஸ்க்கு வரும். இது எப்பனாலும் கவனிச்சிருக்கீங்களா? ஆமாமா, கவனிச்சிருக்கேன். ஸ்விட்ச் போட்டதும் ஒரு ஃபிளாஷ் மாதிரி அடிச்சிட்டு அப்புறம் நார்மல் ஆகும். ஆனா அது ஏன்னு யோசிச்சதே இல்ல. அப்புறம் பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி பல்புங்க அடிக்கடி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும்போது தான் சீக்கிரம் ஃபியூஸ் போகும்னு. அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எக்ஸாக்ட்லி, அதுக்கு நேரடி சம்பந்தம் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஸ்கூல்ல இருந்து படிக்கிற ஓம்ஸ் லா எல்லா இடத்துலயும் நம்ம நினைக்கிற மாதிரி வேலை செய்யாது. ஓ, அப்படியா? ஆமா. இன்னொரு சர்ப்ரைசிங் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஃபோன் சார்ஜர்ல ஒரு சின்ன எல்இடி லைட் எரியும் இல்லையா? எரியுமே. அந்த எல்இடிக்கு வர்ற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ண அந்த சர்க்யூட்ல ஒரு சின்ன ரெசிஸ்டர் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன லைட்டுக்கு எதுக்கு தனியா ஒரு ரெசிஸ்டர்? ஆமா, ஏன்? ஏன்னா அந்த எல்இடியும் ஓம்ஸ் லாவை சரியா ஃபாலோ பண்ணாது. இந்த மர்மங்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு நம்ம இப்போ ஆழமா பார்க்கலாம். முதல்ல கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கலாம். ஓம்ஸ் லா, அதாவது V = IR இங்கிறது ரொம்பவே பயனுள்ள ஒரு விதி. ஆனா அது ஒரு யூனிவர்சல் லா கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யூனிவர்சல் லா இல்லையா? இல்ல. யூனிவர்சல் லானா என்ன? கிராவிடேஷனல் லா மாதிரி. அது பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யும். ஆனா ஓம்ஸ் லா அப்படி இல்ல. ஓ. அது சில குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ்க்கு சில குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் வேலை செய்யும். எந்த மெட்டீரியல்ஸ் இந்த விதியை ஃபாலோ பண்ணுதோ அத ஓமிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்றோம். சரி. எது ஃபாலோ பண்ணலையோ அத நான்-ஓமிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்றோம். இப்போ நான்-ஓமிக்னா என்னன்னா, அதுல நீங்க வோல்டேஜ் அதிகரிக்க அதிகரிக்க ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்காது. ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்காதா? ஆமா, அதுவும் வோல்டேஜ் பொறுத்து மாறும். இதனால வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு நேர்கோடா, அதாவது லீனியரா இருக்காது. இத ஒரு அடாப்டிவ் ஹால்வே அனாலஜி வச்சு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஒரு நீளமான ஹால்வேயோ இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி. அந்த ஹால்வே தான் நம்ம கண்டக்டர். அதுக்குள்ள போற ஜனங்க தான் எலக்ட்ரான்ஸ், அதாவது கரண்ட். நீங்க வெளியே இருந்து ஜனங்களை தள்ளுறீங்க இல்லையா, அந்த தள்ளுற ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ். ஓகே, ஹால்வே, ஜனங்க, தள்ளுற ஃபோர்ஸ், புரியுது. இப்போ ஒரு ஓமிக் மெட்டீரியல்னா அது ஒரு நார்மல் ரிஜிட் ஹால்வே மாதிரி. அதோட அகலம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் எப்படும் மாறாது. நீங்க எவ்வளோ ஜோரா தள்ளுனாலும், ஹை வோல்டேஜ் கொடுத்தாலும் ஹால்வே அதே அகலத்துல தான் இருக்கும். அதனால நீங்க தள்ளுறதுக்கு ஏத்த மாதிரி ஜனங்க நேர் விகிதத்துல உள்ள போவாங்க. கரண்ட் இன்க்ரீசஸ் லீனியர்லி. அப்போ V-க்கும் I-க்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி, இதுதான் ஓம்ஸ் லா. ஆனா நம்ம குண்டு பல்பு ஃபிலமெண்ட் மாதிரி ஒரு நான்-ஓமிக் மெட்டீரியல் ஒரு ஸ்மார்ட் ஹால்வே மாதிரி. ஸ்மார்ட் ஹால்வே. ஆமா, இதுல நீங்க ஜனங்களை, மணி எலக்ட்ரான்ஸ வேகமா உள்ள தள்ள ஆரம்பிச்சா, ஹை கரண்ட் போச்சுன்னா அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் உரசிக்கிட்டு ஹால்வேயோட சுவர்கள்ல மோதி அந்த இடமே சூடாயிடும். சரி, சூடாகும். இந்த சூடு அதிகமான உடனே அந்த ஸ்மார்ட் ஹால்வே என்ன பண்ணுனா, தானா தன்னோட அகலத்தை குறைச்சுக்கும். என்னது, ஹால்வேவை சுருங்கிடுமா? ஆமா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இப்போ நீங்க இன்னும் அதிக ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினாலும் ஹால்வே குறுகலா ஆகிட்டதால ஜனங்களோட ஓட்டம், அக்கரண்ட் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாகாது. ஓ, அப்போ V அதிகமானா ஆரும் அதிகமாகுதுன்னு சொல்றீங்களா? அப்போ V = IR ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும்? எக்ஸலன்ட் கொஸ்டின். அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த இடத்துல R is not a constant, அது வேரியபிள் ஆயிடுச்சு. அதனால V = IR நேரடியா பயன்படுத்த முடியாது. அதோட VI கிராஃப் ஒரு நேர்கோடா இல்லாம வளைஞ்சு, அதாவது கர்வ்டா இருக்கும். அந்த கர்வ் தான் நமக்கு சொல்லுது ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சிங்னு. ஓ, புரியுது. சரி, இப்போ NCERT புக்ல இத பத்தின ஃபார்மல் டெஃபினிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, படிக்கிறேன். An ohmic material is a material for which the VI relationship is linear, meaning V = IR with a constant R. Anomic material is one where the VI relationship is non-linear and R is not constant but depends on voltage, current or temperature. Correct. இதுல differential resistance அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி.
நான் ஓமிக் டிவைசஸ்க்கு ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அது மாறிக்கே இருக்கு. ஆமா. அதனால ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ்ல அந்த வளைஞ்ச VI கிராஃபோட சரிவு, அதாவது ஸ்லோப்ப அந்த இன்ஸ்டன்ட்ல மட்டும் எடுத்தா அதுதான் டிஃபரன்ஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஓ, அந்த பாயிண்ட்ல இருக்கிற ஸ்லோப்பா? ஆமா. இது ஒரு கர்வி மவுண்டன் ரோட்ல ஒவ்வொரு அடிக்கும் ஸ்லோப் மாறுற மாதிரி அந்தந்த இடத்துல இருக்கிற ஸ்லோப்ப சொல்றது தான் டிஃபரன்ஷியல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஓம்ஸ் லா ஏன் சில இடத்துல ஃபெயில் ஆகுதுன்னு படிப்படியா விளக்கமா பார்க்கலாம். ஓம்ஸ் லா ரெண்டு முக்கிய அனுமானங்கள், அதாவது அசம்ப்ஷன்ஸ் மேல நிக்குது. சரி, என்ன அசம்ப்ஷன்ஸ்? ஒன்னு, கண்டக்டர்ல இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை n மாறவே கூடாது. இட் ஷுட் பி a கான்ஸ்டன்ட். ஓகே. ரெண்டாவது, ரெண்டு மோதல்களுக்கு நடுவுல எலக்ட்ரான்ஸ் டிராவல் பண்ற சராசரி நேரம், அதாவது ரிலாக்சேஷன் டைம், டவுன்னு சொல்லுவோம், அதுவும் மாறக்கூடாது. இந்த ரெண்டு அசம்ப்ஷன்ஸும் சரியா இருந்தா VI கிராஃப் லீனியரா இருக்கும், ஓம்ஸ் லா ஒகேயாகும். அப்போ நானோமிக்ல இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு உடைஞ்சிடுது, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. எப்போ இந்த அசம்ப்ஷன்ஸ் உடையும்? முதல்ல செமிகண்டக்டரை எடுத்துக்கலாம். இங்க முதல் அசம்ப்ஷன் உடையும். ஒரு செமிகண்டக்டர்ல நாம வோல்டேஜ ரொம்ப அதிகமாக்கும்போது அங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பயங்கர வேகமா போய் ஆட்டம்ஸ் மேல மோதும். இது ஒரு பில்லியர்ட் பால் பிரேக் ஷாட் மாதிரி. வேகமா வர்ற ஒரு காய் மத்த எல்லா காய்களையும் செதறடிக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த வேகமான எலக்ட்ரான் ஆட்டம்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிற மத்த எலக்ட்ரான்ஸையும் தட்டி வெளியே கொண்டு வந்துரும். இதுக்கு பேரு இம்பாக்ட் அயனைசேஷன். இதனால திடீர்னு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை n பல மடங்கு அதிகமாகும். n அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் சடார்னு குறையும். இதனால கரண்ட் ரொம்ப வேகமா நான் லீனியரா அதிகமாகும். ஓ, அப்போ n மாறிடுதா? ஆமா. இப்போ ரெண்டாவது ஃபிலமெண்ட் பல்ப் உதாரணம். இங்க ரெண்டாவது அசம்ப்ஷன் உடையும். நம்ம குண்டு பல்ப்ல இருக்கிற டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஒரு மெட்டல். அதுல கரண்ட் போகும்போது அது 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடாகும். 2000 டிகிரிஸா? ஆமா. உலோகங்களுக்கு சூடு அதிகமானா அதுக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் அதோட இடத்துல இருந்து பயங்கரமா அதிர ஆரம்பிக்கும். லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஹால்வே அனாலஜில ஹால்வே சூடானதும் அதுல நின்னுட்டு இருக்கிற ஆளுங்க எல்லாம் ஒரு இடத்துல நிக்காம கை கால ஆட்டி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசா வர்ற ஜனங்களுக்கு நேரா போக முடியுமா? முடியாது, இடிச்சுப்பாங்க. கரெக்ட். அவங்க அடிக்கடி இந்த ஆடுற ஆளுங்க மேல மோதிக்குவாங்க. அப்போ ரெண்டு மோதல்களுக்கு நடுவுல இருக்கிற நேரம், ரிலாக்சேஷன் டைம் ரொம்ப குறைஞ்சிடும். ஓ, டவ் குறைஞ்சிருது. ஆமா, டவ் குறைஞ்சா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இதனால VI கிராஃப் நேரா இல்லாம வளைஞ்சு போகும். இதுவும் நானோமிக் தான். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. இப்போ நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த குண்டு பல்பு கணக்கே பாப்போம். ஒரு 60 வாட் 120 வோல்ட் பல்பு நல்ல சூடா எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். சரி. நமக்கு பவர் ஃபார்முலா தெரியும். P = V²R. அப்ப R hot = V²P = 120² / 60. இது 14460, அதாவது 240 ஓம்ஸ். சரி, சூடா இருக்கும்போது 240 ஓம்ஸ். ஆனா அதுவே ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்விட்ச் போடுறதுக்கு முன்னாடி குளிர்ச்சியா இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் சுமார 25 ஓம்ஸ் தான் இருக்கும். என்னது, 240ல இருந்து 25? கிட்டத்தட்ட 10ல ஒரு பங்கு தானா? நம்பவே முடியல. ஆமா, இந்த பெரிய வித்தியாசம் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸ்விட்ச் போட்ட உடனே V = IR படி ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப லோவா 25 ஓம்ஸா இருக்கறனால ஒரு பெரிய கரண்ட் உள்ள பாயும். எவ்வளவு? I cold = V/R cold = 120 வோல்ட் 25 ஓம்ஸ். இது கிட்டத்தட்ட 4.8 ஆம்பியர்ஸ். ஆனா பல்பு சூடாகி ரெசிஸ்டன்ஸ் 240 ஓம்ஸ்க்கு போன பிறகு ஸ்டெடி ஸ்டேட்ல பாயிற கரண்ட் ரொம்ப கம்மி. I hot = 120 volts 240 ohms = 0.5 amperes தான். Oh my god, 4.8 amperesல இருந்து 0.5 amperesா? ஆமா, ஆரம்பத்துல வர்ற கரண்ட் நார்மல் கரண்ட்டை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். இந்த ஆரம்பத்துல வர்ற கரண்ட் சர்ஜுக்கு பேரு தான் இன்ரஷ் கரண்ட். இந்த திடீர் தெர்மல் ஷாக்னால தான் பல்ப் அடிக்கடி ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஃபியூஸ் ஆகுது. ஓ, இப்போதான் புரியுது அந்த ஃபிளாஷ்க்கும் ஃபியூஸ் போறதுக்கு என்ன சம்பந்தம்னு. ஆமா,
ஓம்ஸ் லாவோட இந்த லிமிட்டேஷன்ஸை புரிஞ்சுக்கிறது நாம அடுத்ததா படிக்க போற செமிகண்டக்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா டயோட்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், ஐசிஸ் எல்லாமே இந்த நானோமிக் தன்மையை ஒரு பக்கா பார்க்காம ஒரு ஃபீச்சரா பயன்படுத்தி தான் வேலை செய்யுது. இப்போ நாம எக்ஸாம்ல மார்க் குறைக்கிற சில தப்பான கருத்துக்களை பத்தி பார்ப்போம். இத சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லலாம். சரி. முதல் தவறான கருத்து, ஓம்ஸ் லா இஸ் அ யூனிவர்சல் லா அண்ட் அப்ளைஸ் எவ்ரிவேர். இது ஒரு மிகப்பெரிய தப்பு. நம்மள சுத்தி இருக்கிற 99% எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், டயோட்ஸ், எல்இடிஸ், டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே வேணும்னே நானோமிக்கா தான் டிசைன் செய்யப்படுது. ஓ, அப்போ நானோமிக்கா இருக்கிறது ஒரு குறையே இல்ல, அதுதான் அந்த டிவைஸோட டிசைனா? அது ஒரு ஃபீச்சரா? கரெக்ட். அந்த நான்லீனியர் ப்ராப்பர்ட்டி தான் அந்த டிவைஸோட சிறப்பம்சமே. அதை வச்சு தான் நம்ம கரண்ட்டை ஸ்விட்ச் பண்ண முடியுது, ஆம்ப்ளிஃபை பண்ண முடியுது. ரெண்டாவது தவறான கருத்து, a diode is just a resistor with high resistance in one direction and low resistance in another. இது பார்க்க கரெக்ட் மாதிரி தெரியும், ஆனா தப்பு. ஏன் தப்பு? டயோடோட VI ரிலேஷன்ஷிப் எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும். அது ஒரு சிம்பிள் ஹை-லோ ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு ரெசிஸ்டர்ல நீங்க கொஞ்சம் வோல்டேஜ் கொடுத்தா கொஞ்சம் கரண்ட் வரும். ஆனா டயோட் ஒரு அணைக்கட்டு மாதிரி. அணைக்கட்டா? ஆமா, நீங்க தண்ணியோட அழுத்தத்தை வோல்டேஜை ஏத்திட்டே போறீங்க. 0.1V, 0.2V, 0.5V ஒண்ணுமே ஆகாது, ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. ஆனா ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்ட் வோல்டேஜ், உதாரணமா 0.7V தாண்டின அடுத்த நொடி அந்த அணைக்கட்டே உடைஞ்ச மாதிரி கரண்ட் வெள்ள மாதிரி ஹுருமுருகன பாய ஆரம்பிக்கும். இந்த திடீர் பாய்ச்சலுக்கு பேரு தான் எக்ஸ்போனென்ஷியல் ரிலேஷன்ஷிப். அது ஒரு சிம்பிள் வேரியபிள் ரெசிஸ்டர் கிடையாது. ஓ, இப்போ கிளியரா புரியுது. அப்போ நான் எக்ஸாம்ல டயோட் இஸ் a non-ohmic device with a non-linear exponential VI relationship அப்படின்னு எழுதணுமா? பெர்ஃபெக்ட். அப்படி எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்போனென்ஷியல் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. சரி, இப்போ இதெல்லாம் எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். சில மெமரி ஆங்கர்ஸ் சொல்றேன். ஓகே. முதல்ல ஒரு கேட்சி ஃப்ரேஸ், இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஓம்ஸ் லா ஃபெயில்ஸ் when resistance isn't constant. Ohm's law fails when resistance isn't constant. சிம்பிளா இருக்கு. ஆமா, ரெசிஸ்டன்ஸ் எப்போ கான்ஸ்டன்டா இல்லையோ அப்போ ஓம்ஸ் லா ஃபெயில் ஆகும், அவ்வளவுதான். ரெண்டாவது, ஒரு சின்ன பிசிக்கல் ஆக்ஷன். உங்க கையில ஒரு நேலா இருக்கிற பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஓமிக் டிவைஸோட VI கிராஃப், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ஒரு வளைஞ்ச குச்சி இல்லனா ஒரு பேப்பர் கிளிப்பை லேசா வளைச்சு எடுத்துக்கோங்க. சரி. இதுதான் நான் ஓமிக் டிவைஸோட VI கிராஃப். ரொம்ப சிம்பிள். எக்ஸாம் ஹால்ல மறந்தா கூட உங்க பென்சிலை பாருங்க. ஸ்ட்ரெயிட்னா ஓமிக், கர்வ்டுனா நான் ஓமிக். இது நல்லா இருக்கு. கடைசியா ஒரு ஆச்சரியமான தொடர்து. ஜீனர் டயோடுன்னு ஒரு டிவைஸ் இருக்கு. அதுவும் நான் ஓமிக் தான். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது ஒரு சர்க்கிட்க்கு ஒரு பாடி கார்டு மாதிரி. பாடி கார்டா? ஆமா, அது ரிவர்ஸ் பயாஸ்ல ஒரு குறிப்பிட்ட பிரேக் டவுன் வோல்டேஜ் வரைக்கும் ஒரு சொட்டு கரண்ட் கூட விடாது. ஆனா வோல்டேஜ் அந்த அளவை தாண்டின அடுத்த நொடி அது தண்ணியை திறந்து விட்டு வர்ற எக்ஸ்ட்ரா கரண்ட் எல்லாத்தையும் தரைக்கு அனுப்பிடும். ஓ, ஒரு சின்ன வோல்டேஜ் மாற்றம் ஒரு பெரிய கரண்ட் மாற்றத்தை உருவாக்கும். இந்த நானோமிக் ப்ராப்பர்ட்டியை வச்சுதான் நம்ம ஃபோன் சார்ஜர்ல இருக்கிற வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்கிட்ஸ்லாம் டிசைன் பண்றாங்க. அது வோல்டேஜ் ஸ்பைக்ல இருந்து உங்க போனை காப்பாத்துது. வாவ், இவ்ளோ இருக்கா இதுல? சோ இந்த அனாலிசிஸ்ல இருந்து நீங்க எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 முக்கிய பாயிண்ட்ஸ் சொல்றேன். சொல்லுங்க. பாயிண்ட் 1, ஓம்ஸ் லா, அதாவது V is equal to IR என்பது ஓமிக் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டுமே பொருந்தும். அங்க R மாறாமல் கான்ஸ்டன்டாக இருக்கும். பாயிண்ட் 2, நான் ஓமிக் மெட்டீரியல்ஸ்ல VI கிராஃப் ஒரு நேர்கோடாக இருக்காது. ஏனென்றால் ரெசிஸ்டன்ஸ் ஆனது வோல்டேஜ், கரண்ட் அல்லது டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். பாயிண்ட் 3, செமிகண்டக்டர்ஸ், டயோட்ஸ், எல்இடிஸ் மற்றும் இன்கண்டெசன்ட் பல்ப் ஃபிலமெண்ட்ஸ் ஆகியவை நான் ஓமிக் டிவைசஸ்க்கான சிறந்த எடுத்துக்காட்டுகள். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல அதிகபட்ச மார்க்ஸ் வாங்குறதுக்கு ப்ராஃப் சாம்காம்க்கு விசிட் பண்ணுங்க. That is PROF-SAM, right? Yes, PROFSAM.com. அடுத்த டாபிக்ல சந்திப்போம். நல்லா படிங்க.